அல்கெமிஸ்ட் கௌகி. இந்த புத்தகம் ஒரு அற்புதமான படைப்பு. உண்மையிலேயே நான் இது சற்றும் எதிர்பார்க்கல. அன்பு தம்பி வாஞ்சிநாதன் அவருடைய ஒவ்வொரு நகர்வும் எனக்கு தெரியும். அவர் இந்த புத்தகத்தை எழுத துவங்கிய நாளிலிருந்து என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நான் ஏதோ ஒரு அரசியல் கலந்த துணியில் அவர் எழுதுவார் என்று நினைத்தேன். ஆனால் வரலாற்றிலிருந்தும் நீதிமன்ற தீர்ப்புகளிலிருந்தும் இலக்கியத்திலிருந்தும் எடுத்து மிக அற்புதமாக இந்த புத்தகத்தை தந்திருக்கிறார். உண்மையிலேயே நான் இந்த புத்தகத்தை பற்றி பெருமையோடு பேச வருகிறேன் என்று சொன்னால், அதை எழுதிய அன்புக்குரிய தம்பி வாஞ்சிநாதன் எனக்கு ஒரு தம்பியை போன்றவர் என்பதற்காக அல்ல. இல்லை, அவர் சிறுவயது முதலே எங்களோடு சேர்ந்து பல்வேறு போராட்ட களங்களில் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்பதற்காக அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் மிக அற்புதமாக உண்மையிலேயே ஒரு படைப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். இந்த புத்தகத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வாங்கி படிக்க வேண்டும், அதற்காக நாம் பங்களிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இங்கு ஒன்றை நான் பதிவு சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு பொய்யை திரும்ப திரும்ப பேசி அதை உண்மையாக்க முடியும், உண்மையாக்க வேண்டும் என்ற முனைப்போடு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு தான் இந்த திருப்பரங்குன்றம் நிகழ்வு. நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாற்றை பார்க்கின்ற நேரத்தில் இங்கு பல்வேறு சமயங்கள் தழைத்து வளர்ந்திருக்கிறது. வட இந்தியாவில் இருந்து இங்கு நோக்கி வந்த சமணமும் பௌத்தமும் கூட தழைத்து ஓங்கி வளர்ந்திருக்கிறது. கடல் கடந்து வந்த இஸ்லாமியம், கிறிஸ்தவம் போன்ற சமயங்களும் சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இன்றைக்கு பல்வேறு மிகப்பெரிய நகரங்களில் நம் முன்னால் வசிப்பவர்கள் யார், எங்குள்ளவர் என்று கூட தெரியாமல் அவர்களோடு நாம் இசைந்து வாழுகின்ற ஒரு நிலை இருக்கிறதோ, இந்த நிலை மதுரையிலும் இருந்திருக்கிறதா என்று சொன்னால் வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் மிகச் சிறப்பாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த சிறப்பை சீர்குலைப்பதற்கு இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி முருகன் மீது இருக்கக்கூடிய பக்தியினாலா, இல்லை முருக பக்தர்களின் மீது இருக்கக்கூடிய அக்கறையினாலா, இல்லை அரசியல் ரீதியாக அவர்களை ஒருங்கிணைத்து தாங்கள் ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தினாலா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்த்தால், நான் மூன்றாவது குறிப்பிட்ட அது அரசியலுக்காக மக்களை கட்டமைப்பதற்கான முயற்சி தான் இது. அதை தாண்டி இதில் எதுவும் இல்லை என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். இதில் எனக்கு ஒரு வேதனையான செய்தி என்னவென்றால், ஒரு வருத்தம் என்னவென்றால், அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். தமிழக அரசு அறநிலையத்துறை காவல்துறையை வைத்து தீபத்தை ஏற்றுவதை தடுத்து விட்டார். இதைத்தான் கன்னியாகுமரியில் மண்டைக்காடு கோவில் திருவிழாவில் அங்கு ஒரு சமய மாநாடு என்று ஒன்றை நடத்தி, தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் தமிழிசை அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் RSS தலைவர்களும் வெறுப்பு கக்குகின்ற நிகழ்வை நடத்தி கொண்டிருந்தார்கள். நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசும் அறநிலையத்துறையும் சொன்னது, ஆன்மீக சொற்பொழிவாளர்களை வைத்து அந்த நிகழ்வை நடத்துங்கள், ஆனால் இப்படி மதவரை பேசுகின்றவர்களை வைத்து நடத்தாதீர்கள் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், சமய மாநாட்டை தடுத்து விட்டார்கள், இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார்கள். அந்த அப்பட்டமான பொய்யை நாங்கள் முறியடித்தோம். அதே போன்றுதான் இங்கு ஒரு பகிரங்கமான அப்பட்டமான பொய்யை அவர்கள் சொல்லுகிறார்கள். தீபம் ஏற்றப்பட்டதா? ஏற்றப்பட்டது. எங்கு ஏற்றப்பட்டது? காலங்காலமாக ஏற்றப்பட்டுகின்ற இடத்தில் ஏற்றப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய ஆகம விதிகளின்படி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உண்மையை அப்படியே மறைத்துவிட்டு ஒரு தவறான செய்தியை சாதாரண ஏழை எளிய மக்களிடம் முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றுவதை தடுக்கிறது இந்த அரசு இயந்திரமும் என்று சொல்லுகின்றால் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய். உண்மையிலேயே நான் உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தீபம் ஏற்றுகின்ற அந்த தூணையும் இன்றைக்கு பிரச்சனைக்குரிய அந்த தூணையும் இரண்டனுடைய புகைப்படத்தையும் நீங்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் அந்த புக்கில் இருந்து எடுத்து காட்டுங்க. அதை காட்டினாலே போதும். என்னுடைய பொய் வெட்ட வெளிச்சமாக ஆகிவிடும். நேரம் காலம் அதிகமாகின்ற காரணத்தினால் நான் அதற்கு மேல் இந்த புத்தகத்திற்குள் சென்று ரொம்ப பேசவில்லை. உண்மையிலேயே வரலாற்று தரவுகள் முழுமையாக நிறைந்திருக்கிறது. நம்முடைய தீர்ப்புகள் பல இதற்கு முன்னால் நடந்தவை, அவை என்னென்ன வாதங்களை வைத்திருக்கிறது, எப்படி தீர்ப்பளித்திருக்கிறது, எதன் அடிப்படையில் தீர்ப்பளித்திருக்கிறது என்பதை பற்றிய முழு விவரங்கள் இதில் இருக்கிறது. சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த பின்னணியும் இங்கு மிக அற்புதமாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அற்புதமான முயற்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கரங்களிலும் சென்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சந்தேகத்தை களைந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பன்னெடுங்காலமாக நாம் பாதுகாத்து வருகின்ற
சமய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கும் அதை போற்றி வளர்ப்பதற்கும் இந்த புத்தகம் ஒரு பேருதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் வைத்து அன்புக்குரிய தம்பி வாஞ்சிநாதன் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிகழ்வில் அவரை வந்து வாழ்த்துகின்ற நம்முடைய மேன்மைக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் இங்கு வருகின்ற தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.